சிஎஸ்கே மேட்ச் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? இப்படிதான் இருந்துச்சு. ஃப்ளாப் ஆன படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஃப்ளாப் ஆன படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஆர்சிபியோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் அவங்க எவ்வளோ பெயினை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியுது. ஒரு சீசனுக்கே எங்களுக்கு இப்படி இருக்கு. மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. தட்ஸ் ஹவ் சிஎஸ்கே ஒர்க்ஸ். we just have to believe in them. அவ்வளவுதான். ஓபனர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன் வந்து திரிபாத்தியை இன்னும் டீம்ல வச்சிருக்காங்கன்னே தெரியல. எல்லாருமே டோனியை மட்டும் தான் ப்ளே பண்றாங்க. அதான் தப்பு. அது வந்து டீம் எஃபர்ட் தானே. 10 பேரும் விளையாண்டா தானே ஜெயிக்க முடியும். லைக் பிளே ஆஃப் டாப் 4ன்னு நான் சொல்றது வந்து டெல்லி, பஞ்சாப், ஆர்சிபி 4th டீமா நான் வந்து தொடர்ந்து சிஎஸ்கே வந்து 5 மேட்ச் தோத்துட்டே இருக்காங்க. ஆடியன்ஸா நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன ஆச்சு சிஎஸ்கேக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்து நான் மேட்சுக்கு போயிட்டு சரி இந்த மேட்ச் ஆச்சு ஜெயிப்போம் அப்படின்னு வெளியே இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க ஜெயிச்சிருவாங்கன்ட்டு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஒரே டிசப்பாயின்மெண்ட், ஒரே சோகம். அடுத்து அவங்க தெரிஞ்சிருச்சு பாதி தோனி அவுட் ஆனோன்னு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க வெளில. என்ன பண்றது? ஓகே, சிஎஸ்கே ஃபேன்ஸுங்கிறதுனால தோத்தாலும் நம்ம அவங்க கூட இருப்போம். ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா தட்டு ஜெயிச்சாகணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா அடுத்ததுல ஒரு 7-8 மேட்ச் இருக்கு. அவங்கள அட்லீஸ்ட் ஒரு 5 மேட்ச் ஜெயிச்சா வச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா தோத்துருக்கும். தோத்தாலும் மீசில மட்டும் ஒண்ணாம தோத்துருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே மேட்ச் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? இப்படிதான் இருந்துச்சு. நான் இந்த பெல் ஒரு வாட்டி அடிக்க சொல்ல ஒரு மேட்ச் முடிஞ்சிச்சு. 2வது பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி மேட்சே முடிஞ்சிச்சு. ஃப்ளாப் ஆன படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஃப்ளாப் ஆன படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. டீம் செலெக்ஷன் தான் சொல்லணும், இல்லைன்னா எதிர் டீம் நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லணும். வேற என்ன சொல்றது? என்னதான் பண்றதுன்னா இவங்க 5 மேட்ச் தொடர்ந்து சென்னையில நடந்ததுதான் ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். வேற இடத்துல நடந்ததுதான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சீசன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லைஃப் இஸ் ஆல் அபவுட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லையா? கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அண்ட் ஆஸ் அ சப்போர்ட்டர் இந்த சைடு வந்து உடனே ஒரு 2 மேட்ச் தோத்தா ஒரு காமன் பீப்புள் மாதிரி இவங்களை பத்தி தப்பா விமர்சனம் பண்றது அது வந்து இட்ஸ் லைக் ஒரு முட்டாள்தனம் நான் நினைக்கிறேன். அவங்களோட எஃபர்ட் அவங்க போடுறாங்க, நம்ம ஸ்கிரீன்ல எல்லாமே பாக்குறோம். ஸோ யாரும் வந்தோடனே அப்படி சும்மா அவுட் ஆகி போறது இல்லை. சிஎஸ்கே வந்து அடிக்கடி தோக்குறதுங்கிறது புதுசுன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ ஃபேன்ஸ் வந்து இந்த சைடு கன்சியூம் பண்றது ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆர்சிபியோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் அவங்க எவ்வளோ பெயினை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியுது. ஒரு சீசனுக்கே எங்களுக்கு இப்படி இருக்கு. பட் ஆனால் பல சீசனா இன்னும் ஒரு கப்பு கூட அடிச்சா பரவாயில்லைன்னு இருக்காங்க. And I hope this time RCB wins because of this feeling. And yeah. ஆக்சுவலி அவங்க மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. தட்ஸ் ஹவ் சிஎஸ்கே ஒர்க்ஸ். we just have to believe in them. அவ்வளவுதான். ஓபனர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. மிடில் ஆர்டர் சுத்தம். ஏன் வந்து திரிபாத்தியை இன்னும் டீம்ல வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஆஃப்டர் சோ மெனி டைம்ஸ் அவருக்கு வந்து சான்சஸ் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா அவர் ப்ரூவ் பண்ணல. ஸோ மேபி புது யங்ஸ்டர்ஸ் அவங்க ட்ரை பண்ணலாம். So basically this playing 11 is not in form. Like all of them are not so in form. They should try like giving chances to the other people who are on bench. And I feel captaincy is somewhat lagging from the last year itself. So they definitely need a good captaincy. முதல்ல பார்த்தா லைக் டீம் மேனேஜ்மெண்ட்லேயே கைண்ட் ஆஃப் ஃப்ளோ, அந்த ஃப்ளோ வந்து அவங்கள்ட்ட லைக் இந்த சீசன் மேபி மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யாருமே கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மே பண்ணல. பவுலிங் கூட இப்போ ஸ்பின்னர்ஸ் நல்ல ஸ்பின்னர்ஸ் நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜா, பவுலர்ஸ் கலீல் அகமது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் பேட்டிங்ல வந்து எப்படி சொல்றது, அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ ரச்சின் ரவீந்திரா ஒரு 2-3 மேட்ச் ஆடினா, ருத்ராஜ் ஒரு மேட்ச் 50+ அடிச்சான். இன்னும் என்ன சொல்றது, சேஸ் வந்து 180+ சேஸே பண்ண முடியல. இன்னொன்று பார்த்தா மிடில் ஆர்டர்ல வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ் அது வந்து நம்ம டீம்ல ஒருத்தவங்க கூட இல்லை. துபேவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டு போயிட்டான். அதனால அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் அந்த ஃபேக்டர் வந்து இப்போ சென்னை டீம்ல மிஸ் ஆகுது. இப்போ பேட்டிங்ல வந்து அவங்க வீக்னஸை பத்தி யோசிக்காம இப்போ ரச்சின் ரவீந்திரா அண்ட் கான்வே ஆகட்டும், தே ஆர் ஆர்த்தடாக்ஸ் பிளேயர்ஸ். ஸோ அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டோ இல்லை நம்மளால அடிக்க முடியல, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்க முடியல, அந்த மாதிரி இதை பத்தி யோசிக்காம விளையாண்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க பெஸ்ட் எஃபர்ட் போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவ் நோட்ல அட்லீஸ்ட் இப்போ பிளே ஆஃப் போலனாலும் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இதோட முடிக்கலாம். சிஎஸ்கே எல்லாருமே டோனியை மட்டும் தான் ப்ளே பண்றாங்க. அதான் தப்பு. அது வந்து டீம் எஃபர்ட் தானே. 10 பேரும் விளையாண்டா தானே ஜெயிக்க முடியும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. அதை தாண்டி பர்ஃபார்ம் எல்லாரும் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். ஆமா, ஒரு ஆள் கோலின்னு தான் 18 வருஷமா அவர் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்றாரு. ஜெயிக்க முடியல இல்ல இதெல்லாம் எமோஷனலா பேசுறாங்க. இல்ல ஒரு ஆள் விளையாடி ஜெயிக்க முடியாது. ஏன்னா எல்லா மற்ற டீம்ல வந்து ஒரு ஆள் விளையாடி ஜெயிச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து நல்லா 2-3 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, பவுலரு பேட்டர் எல்லாருமே. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடும் போது எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அது செஸ்ஸாக இருந்தால் ஒரு ஆள் தோனியை மட்டும் சொல்லலாம், அது இண்டிவிஜுவல் மேட்ச். இது வந்து 10 பேரும் விளையாடுறது. எந்த டீம் ரொம்ப ஃபயரா இருக்கு? எனக்கு ஆர்சிபி நல்லா ஆடுறாங்க. ஆர்சிபி ஃபேனும்
ஆமா. நேத்து வந்து கேகேஆர் சூப்பரா விளையாண்டாங்க. நான் பார்த்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் நல்லா பண்ணிடுவாங்க. சிஎஸ்கே மேல நம்பிக்கை இருக்கு. ஆமா. ஸ்ட்ராங்கா சொல்றீங்க ஜெயிப்பாங்கன்னு. சிஎஸ்கே மேல இருக்க நம்பிக்கை தான். அதானே எல்லாம் அடுத்த மேட்ச் ஜெயிப்பாங்களா இல்ல கெஸிங் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்ன்ற ஜெயிக்கணும். தயவு செஞ்சு ஜெயிச்சிருங்க ப்ளீஸ். எனக்கு வந்து எப்பயுமே சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். அதை தாண்டி கொஞ்சம் ஆசை இருக்குன்னா ஆர்சிபி ஜெயிக்கணும். ஏன்னா ரொம்ப நாளமா கஷ்டப்பட்டுட்டு ஏதோ கத்தின்னு இருக்கானுங்க. ஏதோ ஜெயிச்சுட்டு போட்டுமே. நல்லா இருப்படா போடா. லைக் பிளே ஆஃப்க்கு டாப் 4ன்னு நான் சொல்றது வந்து டெல்லி, பஞ்சாப், ஆர்சிபி. 4th டீமா நான் வந்து ஜிடி. I don't care for continuous failures and all. எனக்கு வந்து CSK had given me so many good memories, so many things to cherish. ஸோ வாட்ஸன்ல இருந்து நான் அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ CSK has so many good memories to cherish. So it's okay if there is one bad season. Totally fine. சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? Maybe or maybe not. I don't mind. I just want them to show the intent to win. Winning is secondary. Intent is primary. கணிக்க முடியாது, நம்ம சொல்றது நடக்காது. இல்ல சொல்றது நடக்காதுன்ற, ஏன்னா எவன் பர்ஃபார்ம் பண்றானோ அவன் தானே ஜெயிக்க முடியும். அப்ப நம்ம சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? சும்மா நம்ம வேணா பேசிட்டு இருக்கலாம், நம்ம அது ஜெயிக்கணும் இது ஜெயிக்கணும் பேசிட்டு இருக்கலாம். யாரு மற்றவங்களோட நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இந்தி திணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஆனா எனக்கு இந்தியாவில தமிழ்நாட்டுல மட்டும் தான் தமிழ் பேசும். அதுக்கான காரணம் என்ன? இப்படி இந்தியை கொண்டு வந்து வடமொழியை கொண்டு வந்து அழிச்சாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தென் முனையில இருக்கும். இதையாவது நம்ம காப்பாத்தலன்னா நம்ம அகதியாயிடும். இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டா இந்தியாவில் வந்து நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கவங்க வேலை இல்லாமல் தான் இங்கே வராங்க. ஹிந்தி படித்தவன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரி வந்து விற்கிறான், இங்கே வந்து கட்டட வேலை செய்யறானுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து படித்தவன் தான். நான் என்ன கேட்குறேன்னா, மும்மொழி கொள்கை ஓகே இல்லைன்னு சொல்லலாம். அது ஏன் ஹிந்தியை மட்டும் கொண்டு வரீங்க நான் கேட்குறேன். அவங்க விருப்பப்படுற லாங்குவேஜை கற்றுக்கட்டும். தெலுங்கு கற்றுக்கணும் தெலுங்கு கற்றுக்கட்டும், கன்னடா கற்றுக்கணும் கன்னடா கற்றுக்கட்டும். இவங்க வந்து கொண்டு வந்து ஹிந்தி மட்டும் தான் கற்றுக்கணும். ஸோ இந்தியாவோட லாங்குவேஜை ஹிந்தி மாதிரி காட்டுறது தான் இங்கே பிரச்சனை. மோடியோட எண்ணம் நிறைவேறக்கூடாது. ஹிந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. இப்போ சமஸ்கிருதம் எடுக்கணும், சமஸ்கிருதமும் இருக்கக்கூடாது. இப்போ ஹிந்திக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் சைட்லாம் வந்து எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நம்மளே துரத்தை அடிக்கிற மாரி பேசுகிறாங்க பண்ணுறாங்க. பஞ்சாப்ல இருக்கட்டும், ராஜஸ்தான்ல இருக்கட்டும், அங்கேருந்து எல்லாருமே இங்கே வராங்க. அங்கே தமிழ் வந்து கட்டாய மொழியை வைக்க சொல்லுங்க. அங்கே தமிழ் மொழியை கட்டாய மொழியை வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ஹிந்தி மொழியை கட்டாய மொழியை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஹிந்தி திணிப்பு இன் தமிழ்நாடு வெரி பேட். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ டெல்லியில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஆனால் நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற டைமில் எனக்கு ஹிந்தியே வந்து தேவையே படலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நான் இருந்தப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ்லேயே நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ டெல்லிலேயே என்னால் இங்கிலீஷ்லேயே மேனேஜ் பண்ண முடியுதுன்னா ஸோ அப்போ எனக்கு தேவையே கிடையாது. ஈவன் நீங்கள் நார்த் இந்தியா போனால் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், ஹிந்தி தெரியணுன்ற அவசியமே தேவையில்லை. ஆக்சுவலி வந்துட்டு தமிழே ஒரு பெரிய ஒரு நல்ல லாங்குவேஜ். அது வந்து ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு லாங்குவேஜ். இன் தமிழ்நாடு தமிழோடைய ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஹிந்தி வந்துட்டு ஓகேவா இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹிந்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி வந்தா என்ன நடக்கும்? அதை நீங்க வந்து அவசியம்ன்றீங்களா இல்ல வேண்டான்றீங்களா? இப்போ ஹிந்திக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் சைட்லாம் வந்து எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. டிவிலையும் பார்த்துருப்பீங்க, இதுலேயும் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி அங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லாதது தான். நமக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நம்மளே துரத்தை அடிக்கிற மாரி பேசுகிறாங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அவசியம் இல்லையே. ஹிந்தி வந்து நமக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது. ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். பொதுவாகவே நமக்கு ஹிந்தி தேவையில்லை. நமக்கு தமிழ் இங்கிலீஷே ஓகே தான். ஆமாம், ஹிந்தி அவசியம் கிடையாது.